சோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம நேத்து வேர்ல்டு கப் போட்டிகள் நடந்த தரமான சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு ரெமோரியஸ் எஃபர்ட்டோட ஹாட்ரிக், ஹிட்மேரோட பிரில்லியன்ட் கேட்ச், ஃபஹீம் அஸ்ரஃப் அண்ட் சூரியகுமார் யாதவோட பெர்ஃபார்மன்சஸ், இப்படி எக்கச்சக்கம் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ மேட்சை பாக்குறதுக்கு முன்னாடி மித்த மேட்சஸ் எல்லாம் பாத்துடலாம். முதல் மேட்ச் ஆனது பாகிஸ்தான் வர்சஸ் ஸ்காட்லாந்துக்கு இடையில கொழும்புல ஸ்டார்ட் ஆச்சு. பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி பவுலிங் போடுறதா சொன்னாங்க. எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் ஸ்காட்லாந்து இருந்து வரல. 147 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் 19.5 ஓவர்கள்லயே அவங்களோட 10 விக்கெட்ஸையும் இழந்துட்டாங்க. பாகிஸ்தான் தரப்புல சல்மான் மிர்சா நல்ல பவுலிங்கே போட்டாரு. 148ங்கிறது ஒரு நல்ல சேஸா இருக்கும்னு எதிர்பார்த்த நமக்கு ஓபனிங் டீசென்டாவே அமைஞ்சு. அதுக்கப்புறம் வந்த யாருமே பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் ஷோ பண்ணல. இன்ஃபேக்ட் பாபர் அசாம் கூட ஒன் டே மேட்ச் தான் விளையாடிட்டு இருந்தாரு. அந்த மேட்சை நீங்க லாஸ்ட் 4 ஓவர் பார்த்திருந்தாலே தெரியும். இன்ஃபேக்ட் 18வது ஓவர் வரை மேட்ச் ஆனது நெதர்லாந்து பக்கம் தான் இருந்துச்சு. 19வது ஓவர்ல லோன் வேன்பிக் வீஸ்ன அந்த ஓவர்ல ஃபஹீம் அஸ்ரஃப் 3 சிக்ஸும் ஒரு பவுண்டரிகளும் அடிச்சு மேட்ச் அப்படியே பாகிஸ்தான் பக்கம் திருப்பிட்டாரு. அந்த ஒரு ஓவரை நல்லா போட்டிருந்தா போதும், நேத்து கண்டிப்பா நெதர்லாந்து பாகிஸ்தானை அப்செட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. பட் நெதர்லாண்டோட பேட் லக், பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த போட்டி வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஸ்காட்லாந்து. இந்தியாவில் இருக்கக்கூடிய கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்துல இந்த போட்டியானது நடந்தது. ஓபனிங் பேர் பெரிய அளவுக்கான எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கல. பிரெண்டன் கிங் அண்ட் ஷாய் கோப் டீசன்ட் ஸ்டார்ட்டர் தான் கொடுத்தாங்க. ஸ்ட்ரைக் ரேட்டும் அந்த அளவுக்கு இல்ல. ஒன் டவுனாக வந்த ஹிட்மேயர் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாரு. 34 பால்ல 64 ரன்கள் அடிச்சிருந்தாரு. ரஹ்மன் பவுல் அண்ட் சர்ஃப்ரைன் ருதர்ஃபோர்ட் நல்ல பெர்ஃபார்மன்சஸ் பண்ணாங்க. ஓவராலா வெஸ்ட் இண்டீஸ்க்கு 20 ஓவர்கள்ல 158 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. ஸ்காட்லாந்து டாப் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சரிவா தான் இருந்துச்சு. அதிகபட்சமா ரிச்சி பெரிங்டன் 42 ரன்கள் அடிச்சிருந்தாரு. டாம் ப்ரூஸும் ஒரு 35 ரன்கள் அடிக்க ஓவராலா அவங்களால 147 ரன்கள் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சுச்சு. அந்த மேட்ச்ல ஷமார் ஜோசப் வீசின ஒரு பால்ல ஹிட்மேர் ஒரு பிரில்லியன்ட் கேட்ச் பிடிச்சிருந்திருப்பாரு. அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னதான் ரெமோரியஸ் எஃபர்ட் 5 விக்கெட் ஹால் எடுத்திருந்தாலும் அவர் எடுத்த அந்த ஹாட்ரிக் தான் நேத்து டாக்கிங் ஆஃப் த டவுனாக இருந்துச்சு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நம்மளோட டீம் தான் இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ இடையில நடந்த மேட்ச் பத்தி பார்க்கலாம். டாஸ் வின் பண்ண யூஎஸ்ஏ பவுலிங் போடுறதா தேர்வெடுத்தாங்க. ஆஸ் அ ஃபேன்ஸா நம்ம இன்னைக்கு ஒரு 250 இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் டீம் இந்தியாட்ட இருந்து வரல. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் பிட்ச் கொஞ்சம் டூ பேஸ்டா இருந்துச்சுட்டே வச்சுக்கலாம். பேட்டுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஃபர்ஸ்ட்ல வரல. அபிஷேக் சர்மா கோல்டன் டெக்ல வெளியே போக இஷான் கிஷானும் எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கல. திலக் வர்மாவும் ஒரு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸஸோட அவரும் கிளம்ப அணியின் நம்பிக்கை நட்சத்திரமா கேப்டன் சூரியகுமார் யாதவ் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் அவருக்கு ஒரு கேட்ச கூட சுபம் ரஞ்சனை விட்டிருந்திருப்பாரு. இருந்தாலும் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ணி கடைசி வரைக்கும் இருந்து 49 பால்கள் ஃபேஸ் பண்ணி 84 ரன்கள் அடிச்சிருந்தாரு நம்மளோட கேப்டன் சூர்யா. யூஎஸ்ஏ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அலிகான், பின்னர்ஸ், மொசின், ஹர்மீத் இவங்க எல்லாருமே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்திருந்தாங்க. லெஃப்ட் ஆர்ம் பேசரான நெட்ரா வெல்கேரை போட்டு அடிச்சு வெளிச்சாங்க. இன்ஃபேக்ட் அவருமே 65 ரன்ஸ் கிட்ட கொடுத்திருந்தாரு. டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் மோர் than 50 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. முதல் மேட்ச் ஆனது நல்ல கன்வின்சிங் வின்னா இல்லனாலும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு. இது ஒரு பெரிய டோர்னமெண்ட்டுக்கு இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லெசனாவே இருக்கும். இந்த 3 மேட்ச்ல எந்த மூமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களோட ஒப்பீனியன் அண்ட் தாட்ஸை மறக்காம கீழே ஷேர் பண்ணிருங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உள்ளான வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.